டைம்ல ரிலீஸ் ஆகி சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஆட வச்ச பாட்டு தான் என்ஜாமி என்ஜாமி. ஆனா அந்த பாட்டுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சண்டை ஓடிட்டு இருக்கிறது தான் இப்போ சோஷியல் மீடியாவுடைய ஹாட் டாபிக்கே. பாடல் வெளியாகி 5 வருஷம் ஆனதொட்டி அறிவு ஒரு எமோஷனல் போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அவர் சொன்னது இதுதான்: இந்த பாட்டுடைய மியூசிக் வந்தப்போ என் சொந்த வாழ்க்கையும் என் முன்னோர்களுடைய கதையும் வச்சுதான் இந்த வரிகளை எழுதினேன். ஆனா பாட்டு ரிலீஸ் ஆனப்போ என்னை வெறும் ஃபீச்சரிங் ஆர்டிஸ்டா மட்டும்தான் காட்டினாங்க. 5 வருஷம் ஆகியும் எனக்கு வர வேண்டிய ராயல்ட்டியோ அங்கீகாரமோ கிடைக்கல. என்ன மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் உஷாரா இருங்க, உங்க படைப்புக்கான உரிமையை சரியா கேட்டு வாங்குங்கன்னு ஆதாரத்தோட சொல்லியிருக்காரு. அறிவோட போஸ்ட் பார்த்ததும் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் சும்மா இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல வந்து இறங்கிட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் உங்க கற்பனை தான், சட்டப்படியும் டெக்னிக்கலாவும் இதுல உண்மையே இல்லை. தைரியம் இருந்தா என் கூட நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா? என்னை எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணி வச்சுட்டு இப்படி பேசுறது சரியில்லைன்னு செம்ம காட்டமா பதில் கொடுத்திருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இப்படி சொன்னதும் அறிவு விடல. நான் எத்தனையோ தடவை உங்க வீட்டுக்கு வந்து நேர்லயே பேச முயற்சி பண்ணேன். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்க்க நான் தான் ஓடி வந்தேன். இதையெல்லாம் சோஷியல் மீடியாவில் விவாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு பதிலுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு பாட்டுக்கு பின்னாடி இப்படி 2 பெரிய திறமைசாலிகள் அடிச்சுக்கிறது இப்போ கோலிவுட்ல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.